அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை விடுதலை செய்ய கோரி சென்னை கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டில் உள்ள கடைகள் நாளை மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி கோயம்பேடு மொத்த காய்கறி வியாபாரிகள் சங்க ஆலோசகர் சவுந்தரராஜன் எமது செய்தியாளர் சாந்தி அளித்த நேர்காணல் உங்கள் பார்வைக்கு. நாளை சென்னை கோயம்பேடில் உள்ள அனைத்து கடைகளும் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து நம்மிடையே பேசுவதற்காக கோயம்பேடு மார்க்கெட்டின் மொத்த வியாபாரிகள் சங்கத்தின் ஆலோசகர் சவுந்தரராஜன் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். நாளைக்கு காய்கறி கடைகள் மட்டும் மூடப்படுதா அல்லது கோயம்பேடு பகுதியில் உள்ள பூ கனி மார்க்கெட்டுகளும் மூடப்படுகிறதா? ஆசியாவிலே பெரிய மார்க்கெட் சொல்லக்கூடிய கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறிகள் மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரமும் மூடப்படுகிறது. பல வியாபாரிகளும் மொத்த வியாபாரமும் சில்லறை வியாபாரம் மூடருக்கு அவ்வளவு ஒத்துழைக்கிறார்கள். எப்பவுமே பூ வியாபாரிகள் மூட மாட்டார்கள். ஆனால் இந்த சம்பவத்திற்காக அவர்களும் எங்களுடன் ஒத்துழைப்பதாக சொல்லி ஏகமனதான 3 மார்க்கெட்டும் சேர்ந்து நாளை ஒரு நாள் கடையடைப்பு செய்கிறோம். நாளை ஒரு நாள் இந்த வியாபாரம் நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை இந்த கடையடைப்பு எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரைக்கும் கடையடைப்பு நடைபெற இருக்கிறது? நாளை காலை சுமார் 7 முதல் 9 மணிக்கெல்லாம் ஆரம்பித்து விடுவோம். மாலை 5 மணி வரைக்கும் இந்த தொடர் போராட்டம் 5 மணி வரை நடைபெறும்.